வணக்கம். நாம தினமும் செய்யற சடங்குகளுக்கும் உண்மையிலே நாம தேடுற அந்த மெய்யுணர்வுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்குன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இந்த அலசல்ல அந்த இடைவெளிய எப்படி கடக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் நம்பிக்கைகளை பத்தினது மட்டும் இல்ல. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் இருக்கிற உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயணம். சரி, முதல்ல இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம செய்யற சடங்குகள் எல்லாம் உண்மையிலே அர்த்தம் நிறைஞ்ச மரபுகளா? இல்ல அதோட அர்த்தமெல்லாம் எப்பவோ போய் இப்போ வெறும் பழக்கமா மட்டும் மாறிடுச்சா? பல தலைமுறையா செய்யறோங்கிறதுக்காகவே உன்னை தொடர்ந்து செய்யணுமா? பாருங்க, இந்த கேள்விதான் நம்மளோட இந்த தேடலுக்கே ஆரம்ப புள்ளி. உலகத்துல ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கலாம். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது எல்லாமே ரெண்டே ரெண்டு தூண்கள் மேலதான் நிக்குது. என்னது இது? வாங்க, அந்த அடித்தளம் என்னன்னு விரிவா பாப்போம். ஆமாங்க, எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் அதோட மையத்துல இந்த ரெண்டு விஷயம்தான் இருக்கும். ஒன்னு, இறைநிலைன்னு சொல்ற அந்த உயர் சக்தியோட நம்மள நாம எப்படி இணைச்சிக்கிறதுங்கிற வழி. இன்னொன்னு, இந்த சமூகத்துல மத்தவங்களோட நம்ம எப்படி ஒரு ஒழுக்கத்தோட இணக்கமா வாழ்றதுங்கிற நெறிமுறை. சிம்பிள். அறநெறினா ஏதோ பெரிய வார்த்தைன்னு நினைக்காதீங்க. அது ஒரு வாழ்க்கை அறிவியல், அவ்வளோதான். நம்மளோட ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் நமக்கும் சரி, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, இப்பவும் சரி, பின்னாடியும் சரி, எந்த ஒரு கெடுதலும் செய்யாம இருக்கணும். இத கத்துக் கொடுக்கிற ஒரு கலை தான் அறநெறி. இந்த அறநெறியே ரொம்ப அழகா 3 படிகளா பிரிக்கலாம். படி ஒழுக்கம், அதாவது செய்யற செயலோட விளைவு என்னன்னு தெரிஞ்சு கவனமா செய்யறது. 2வது கடமை, நம்மள வளர்த்த இந்த சமூகத்துக்கு நாம செய்ய வேண்டிய பொறுப்புகள். 3வது ஈகை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு உதவுறது. இந்த 3 ஒன்னா சேரும்போதுதான் ஒரு முழுமையான அறவாழ்க்கை உருவாகுது. சரி, இப்போ இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஒரு காலத்துல ரொம்ப ஆழமான அர்த்தத்தோடு உருவாக்கப்பட்ட சடங்குகள் இன்னைக்கு எப்படி அதோட உண்மையான நோக்கத்துல இருந்து ரொம்ப தூரம் விலகி போயிருச்சுன்னு பார்க்கலாம். நாம இப்போ பாக்குற பல சடங்குகள் ஏதோ ஆன்மீகத்துக்காக மட்டும் ஆரம்பிக்கப்படல. உண்மையில நம்ம முன்னோர்கள் அவங்க வாழ்க்கையில சந்திச்ச பிரச்சனைகளுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்ச நடைமுறை தீர்வுகள் தான் அது. இந்த உதாரணத்தை பாருங்களேன். இறந்த உடலை குளிப்பாட்டுற பழக்கம் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? அது ஒரு ஃபொரென்சிக் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி. ஆமாங்க, உடம்புல ஏதாவது காயம் இருக்கா, மரணத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு செக் பண்றதுக்காகத்தான் அந்த பழக்கமே வந்தது. ஆனா இன்னைக்கு அந்த நோக்கம் முழுசா மறந்து போய் அது வெறும் ஒரு சடங்கா மட்டும் நின்னுடுச்சு. இதோ இன்னொரு சூப்பரான உதாரணம். ஆன்டி காலத்துல குளத்திலேருந்து பெண்கள் தண்ணி எடுத்துட்டு வரும்போது பறவைகளோட எச்சம் அதுல விழுந்துடக்கூடாதுன்னு ஆண்கள் மேல துணி பிடிச்சாங்க. அது ஒரு சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கை. ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே பைப்ல தண்ணி பிடிச்சாலும் அந்த பழக்கம் மட்டும் ஒரு சடங்கா தொடருது. பாத்தீங்களா, நோக்கம் காணாம போயிடுச்சு, ஆனா செயல் மட்டும் அப்படியே இருக்கு. ஓகே, பிரச்சனை இதுதான்னு புரிஞ்சுது. அப்போ இதுக்கு தீர்வென்ன? வழிபாட்டை பத்தி நாம வழக்கமா வச்சிருக்கிற எண்ணங்களை தாண்டி அதோட ஆழமான உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்போ நாம ஆராய போறோம். இந்த மேற்கோள் நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது இல்லையா? கடவுளுக்கு பசிக்குமா என்ன? இல்ல அவருக்கு ஏதாவது தேவைகள் இருக்குமா? நாம ஏதாவது பொருள் கொடுத்தாதான் கடவுள் சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறது நம்மளோட குறுகிய மனப்பான்மை தான். அப்போ வழிபாடுனா என்ன? உண்மையான வழிபாடுங்கிறது வெளியில செய்யற ஒரு செயல் இல்ல. அது நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு நிலை. நமக்குள்ளேயும் நம்மள சுத்தியும் ஒரு பிரம்மாண்ட சக்தி இயங்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த தெய்வீக விதிகளோட, அந்த இயற்கை ஓட்டத்தோட இசைஞ்சு வாழ்றதுதான் உண்மையான வழிபாடு, மிக உயர்ந்த வழிபாடு. இத புரிஞ்சுக்க ஒரு எளிய உதாரணம் சொல்றேன். நம்ம சாப்பாட்ட வாயில போடுறோம், நம்ம வேலை அதோட முடிஞ்சுது. ஆனா அதுக்கப்புறம் உள்ள ஒரு மாபெரும் தெய்வீக சக்தி அந்த சாப்பாட்ட ரத்தம், சதை, எலும்புன்னு 7 தாதுக்களா மாத்துது. அந்த அற்புதமான செயல்முறைக்கு நம்ம எந்த தொந்தரவும் பண்ணாம அதுக்கு ஒத்துழைச்சு வாழ்றோமே, அதுதான் உண்மையான வழிபாடு. சரி, இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த புரிதலை அடையறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுதான் அகத்தவம். அதாவது நமக்குள்ளேயே பயணம் செய்றது. அகத்தவம்னா என்னன்னா, நம்ம மனசு எப்பவும் வெளியிலேயே ஓடிட்டு இருக்குல்ல, அப்படி ஓட விடாம அதை அப்படியே உள்நோக்கி திருப்பி, நான் யாரு, இந்த மனசு எங்கிருந்து வருதுன்னு அதோட மூலத்தை ஆராயற ஒரு சக்தி வாய்ந்த தியான முறைதான் இது. எப்பவும் அலைப்பாஞ்சிட்டே இருக்கிற மனச அமைதிப்படுத்தும்போது என்னாகும் தெரியுமா? எல்லா கவன சிதறல்களும் நின்னு போய் ஒரு ஆழமான தெளிவு பிறக்கும். அப்போ உண்மைய நாம நேரடியா எந்த ஒரு கலப்பும் இல்லாம உணர்ந்துக்க முடியும். இதுதான் அகத்தவத்தோட இறுதி நோக்கம். இப்ப நாம இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். கண்ணை மூடிட்டு சேர நம்பிக்கை ஒரு பக்கம், அனுபவத்துல உணர்ற மெய்யுணர்வு இன்னொரு பக்கம்.
இந்த 2 பாதையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு நம்ம பயணம் எங்க தொடரணும்னு நாம தான் முடிவு செய்யணும். இந்த 2 பாதைக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ஆழமானதுங்க. பக்திங்கிறது மத்தவங்க சொன்னத அவங்க அனுபவத்தை நம்பி பயணம் செய்றது. ஆனா ஞானம்ங்கிறது நமக்கான விளக்க நாமே ஏத்திக்கிட்டு உண்மைய நேரடியா நம்ம அனுபவத்துல உணர்றது. சொல்லப்போனா ஒன்னு நம்பிக்கை, இன்னொன்னு உணர்தல். திருவள்ளுவரோட இந்த வாக்கு எவ்ளோ சக்தி வாய்ந்தது பாருங்க. தனக்குள்ள இருக்கிற அந்த மெய்ப்பொருளை எந்த சந்தேகமும் இல்லாம யார் ஒருத்தர் உணர்ந்துக்கிறாங்களோ அவங்கள தெய்வத்துக்கு சமமா மதிக்கணும்னு சொல்றாரு. இதுதான் உள் உணர்தலோட உச்சக்கட்ட நிலை. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. நம்மளோட ஆன்மீக பயணத்துல அர்த்தமில்லாத வெறும் பழக்க வழக்கங்களை விட்டுட்டு உண்மையான புரிதலை நோக்கி நகர நாம தயாரா? எதை விட்டுட்டு எதை பிடிச்சுக்கணுங்கிற முடிவு நம்ம ஒவ்வொருத்தரோட கையில தான் இருக்கு. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம கிராவிட்டி காட் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.